Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த ஏவுகணை போர் வந்து இப்போ பெரிய அளவில் உலக அளவில் பேசப்பட்டு வருது. இஸ்ரேல் வந்து என்னமோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல், அது என்னமோ அப்படின்றதுக்கான பதில் வந்து மூன்றாம் உலகப் போரை எதிர்நோக்கி இந்த வேலைகள் நடக்குதோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. வேர்ல்டு வார் நடக்கணும் அப்படின்ற ஒரு தேடுதலில் எல்லா பக்கமும் அதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தான் இந்தியாவில் ஒரு நடந்த நம்ம பகல்காம் அட்டாக்காக இருக்கட்டும், முக்கியமாக அமெரிக்காவோட அந்த அடுத்த தலைவர் பிரதமர் வந்து அதிபர் வந்ததுலேருந்து நடக்குதோ. ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் எனேபிள்டு கண்ட்ரியாக மாறிச்சுன்னா அது இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வாருக்குள்ளே போகிறாங்க. நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலில் உலகம் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். அது நியூக்ளியர் வாருக்கு போகிறாங்க இல்லைன்றதை தாண்டி நியூக்ளியர் என்ரிச்டு ஆயிட்டாங்கனாலே ஒரு கண்ட்ரி இது குளோபல் ஆர்டரை மாற்றும் அப்படின்றது அமெரிக்காவோட கன்சர்ன். எனக்கு என்னமோ இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அப்போது எல்லாரும் எடுத்த ஸ்டாண்டை பார்க்கும்போது இந்தியா ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு ஒரு பயம். ஏன்னா எப்பயுமே நமக்கு அன்கண்டிஷனல் தர ரஷ்யாவே ஃபைண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இந்த ஏவுகணை போர் வந்து இப்போ பெரிய அளவில் உலக அளவில் பேசப்பட்டு வருது. பரபரப்பாயிருக்கு எல்லா உலக நாடுகளுமே. மத்திய கிழக்கில் என்னதாப்பா நடக்குது, இப்போதாப்பா இஸ்ரேல் வெர்சஸ் காசா போர்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த போர் முடிவுக்கு வந்த பிறகும் கூட அங்குள்ள குழந்தைகள் தாய்மார்களுடைய அந்த பசி பட்டினி போராட்டம் என்பது மனதை உழுக்கும் அளவில் வந்து இருக்குது. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பாடு கேட்டு வீடியோ போடுறதெல்லாம் ரொம்பவே மனசை பதபதைக்க வைக்குது. ஆனால் அதற்குள்ளாக திரும்ப இஸ்ரேல் வந்து ஈரான் மீது ஒரு அட்டாக்கு, ஈரானும் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. என்னதான் நடக்குது? முதல்ல வந்து ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு மனச்சோர்வையும் மனக்கசப்பையும் கொடுக்கறதா தான் இந்த தொடர் நிகழ்வுகள் பார்க்க முடியுது. இதை வந்து நான் வந்து வெறும் இஸ்ரேலோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காசா அந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறேன். ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேயே ஃபுல்லாக இஸ்ரேல் வந்து என்னமோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல், அது என்னமோ அப்படின்றதுக்கான பதில் வந்து மூன்றாம் உலகப் போரை எதிர்நோக்கி இந்த வேலைகள் நடக்குதோ அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இது என்னோட தனிப்பட்ட அச்சம், அதை விட்டுடுவோம். தேர்ட் வேர்ல்டு வார் நோக்கி நடக்குது. ஏன்னா வந்து நான் வெறும் இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேலும் ஈரான் இப்படி பார்க்கல. இந்த இடத்துலையே ஒரு கலவரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா 4-5 வருஷமாக வந்து ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கேப் வருது, ரஷ்யா நிப்பாட்டுறாங்க, உக்ரைன் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உக்ரைன் வந்து ரஷ்யாவோட டோமை உடச்சிட்டு உள்ளே போயிட்டு அவங்க ஒரு அட்டாக் பண்ணி நாங்கள் 40 ஃப்ளைட்டை உடச்சிட்டு வராங்க. ரஷ்யா இஸ் ஃபோர்ஸ்டு டு டூ ரிட்டாலியேஷன் அட்டாக். இப்போ இஸ்ரேல் வந்து ஹமாஸ் கூட வந்து ஒரு கேப் விட்டுருக்காங்க. அந்த ஒரு ட்ரூஸ் டைமில் அங்கே அடிக்க முடியாத கேப்பில் எதுக்கு? ஏன்னா ஒரு நேரத்தில் ஒருத்தர் கூட தான் வார் போக முடியும், எந்த நாடாக இருந்தாலும். ஒரே நேரத்தில் இந்தியாவாக இருந்தால் கூட ஒரு பக்கம் பாகிஸ்தான் பக்கம் சைனா கூட சண்டை போட முடியாது. அது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போக மாட்டாங்க. ஆனால் ஒரு ட்ரூஸ் முடிய போகிற நேரத்தில் இந்த பக்கம் ஹமாஸ் வரப்போகிறாங்க சண்டைக்குன்னா அந்த நேரத்தில் போய் ஈரானை தொடர்றதோ, ஈரானுக்கு பின்புலமாக வந்து நாளைக்கு லெபனானோ ஈஜிப்தோ ஈராக்கோ வராதுன்ற கேள்வி கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் எதுக்கு இந்த வாரை இழுப்பானே? அதை பார்க்கும்போது என்னமோ ஒரு வேர்ல்டு வாருக்கு யாரோ ஒருத்தர் யாரோனா என்ன ஏதோ ஒரு ஆயுத வியாபாரியாக தான் இருக்கும். வேர்ல்டு வார் நடக்கணும் அப்படின்ற ஒரு தேடுதலில் எல்லா பக்கமும் அதுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தான் இந்தியாவில் ஒரு நடந்த நம்ம பகல்காம் அட்டாக்காக இருக்கட்டும், அதை தொடர்ந்து நம்ம நடத்தப்பட வேண்டிய கம்பல்ஷனில் ஏற்பட்ட அந்த சிந்தூர் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், எல்லா பக்கத்துலையும் ஏதோ ஒரு வாருக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. முக்கியமாக அமெரிக்காவோட அந்த அடுத்த தலைவர் பிரதமர் வந்து அதிபர் வந்ததுலேருந்து நடக்குதோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ட்ரம்ப் தான் வந்து பதவி ஏற்ற உடனே செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார்ல, நான் வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய போர்களை வந்து விரும்ப மாட்டேன், எல்லா நாடுகளும் அமைதியாக திரும்பணும், நான் புதின்ட்டையும் பேசுவேன், ஜெலன்ஸ்கிட்டையும் நான் வந்து பேசுவேன் அப்படின்லாம் வந்து சொன்னார். ரஷ்யா உக்ரைன் போர் வந்து என்னெல்லாம் நிறுத்தப்பட்டதுலாம் சொன்னார். குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியா வார் வந்து வந்திருக்கும், ஆனால் என்னால் தான் அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். நம்ம மத்திய அரசும் கொஞ்சம் சைலண்டாகவே வந்து இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து ஒரு போரை விரும்பாத மனிதராகத்தானே பார்க்கப்படுகிறார். ஜோக் தானே, சீரியஸாவா? ஏன்னா அவர் சொன்ன அவர் என்ன வேணா சொல்லாங்க, அவர் சொல்றதை நம்ம ஏன் நம்பணும்? ஏன்னா என்ன நடக்குதுன்றது முதல்ல நம்ம பார்க்கணும். பேசிக்கலி அவர் வந்து எப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். இந்த அவர் பேசின, அதாவது பைடன் இருக்கும்போது கூட இஸ்ரேலுக்கெல்லாம் வந்து அவுட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா நானே கூட உங்களுக்கு வந்து ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஈரான் ஈராக் பிரச்சனையெல்லாம் அவர் பேசின பார்த்தோம்.
இன்னைக்கு நீங்கள் பர்டிகுலராக கேட்ட அந்த ஈரான் இஷ்யூலே எடுத்துப்போமே, அட்டாக்குக்கு முந்தின வாரம் ஃபுல்லாக அமெரிக்கன் எம்பசியில் இருந்த எல்லா அமெரிக்க தூதர்களும் வந்து யூஎஸ்க்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த எம்பசியில் வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லா மற்ற நாட்டுக்காரங்களுக்கும் லோக்கல்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுனா கிளம்பி போகலாம், இல்லை இருக்கிறதுனா இருக்கலாம்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த அட்டாக் நடத்தலை, அமெரிக்காவுக்கு தெரியலன்னு நம்ம நம்ப முடியுமா? அமெரிக்காவின் ஆசையோடு இஸ்ரேல் இதை பண்ணுறாங்கன்னு தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்க, எப்பயுமே அமெரிக்கா சாத்தான், இஸ்ரேல் வந்து குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ இது இவங்களுக்கு தெரியாமல் நடக்குதா? ஏன்னா அமெரிக்காவுக்கு சொல்லாமல் இஸ்ரேல் ஒன்று செய்வாங்களா? இப்போ இந்த பக்கம் நமக்கு காசா வரப்போகுதுன்னும் போது இந்த பக்கம் ஈரானையும் அவங்க ட்ரிகர் பண்ணி, அமெரிக்காவுக்கு தெரியாம இஸ்ரேல் ஒரு அணு கூட அசைக்காதா? இல்ல அது ஒரு மாதிரி அவங்க ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் தாங்க. அந்த வேர்ல்டு வார் 2ல அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த பாம் செய்வாங்க இல்லையா, அந்த நியூக்ளியர் பாம் செய்யும் போதே வந்து அவங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் தான் வந்து இந்த ஸ்டேட்ஹுட். அதை தொடர்ந்து வந்து அதை எப்பயுமே என்ஷூர் பண்ணுறாங்க. ஜப்பான் மேலே எப்படி அந்த பாம்பு போட்டதுக்கப்புறம் ஜப்பானும் அமெரிக்காவும் ரொம்ப ஒரு பிரதர்ஹுட்டுக்குள்ளே வந்தாங்களோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு புரிதல் இருக்குது. இது வந்து ஹிஸ்ட்ரி. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய வர்த்தக நிறுவனங்களையும் பேங்க்குகளையும் நிர்வகிக்கிறது பூரா வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த அந்த இனத்து மக்கள். அதனால் இவங்களை பகைச்சிக்கிட்டா அமெரிக்காவோட பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்ற ஒரு தியரியும் உண்டு. ஸோ நம்ம தியரிஸ்குள்ளே போகிறதெல்லாம் வந்து நமக்கு அழகில்லை. என் கேள்வி என்னென்னா, அமெரிக்காவுக்கு தெரியாமல் இந்த அட்டாக் நடந்திருக்குமா? இப்போ எல்லா பக்கத்துலேருந்தும் இஸ்ரேல் அட்டாக்கை இன்வைட் பண்ணுறாங்களா? அப்படி இன்வைட் பண்ணுறாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ஈரானும் அடிக்கிறாங்க, ஈராக் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் ஹமாஸ் அடிக்கிறாங்க, அந்த ட்ரிபிள் எச் சொல்லுவாங்க இல்லைங்களா, லெபனானே அடிச்சாங்க. அது எல்லாரும் திரும்பி இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சா யார் என்ன பண்ண முடியும்? இப்போ எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுறதுக்கோ இல்லை சமாதானத்துக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குமா? இது சம்பந்தம் இல்லாத ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளையும் ஆசிய நாடுகளையும் இன்வைட் பண்ணுறதா ஆகுதா? இப்போ இந்த இஸ்ரேல் பிரச்சனையிலேயே புத்தின் வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கமெண்ட் சொல்கிற மாதிரி ஆச்சா? இப்போ இதெல்லாம் ஏற்படுத்தும் போது ரெண்டு குரூப்பிசம், இதுதானேங்க வேர்ல்டு வார்க்கே ஆரம்பம். ஒரு பிரச்சனை யூரோப்ல இருந்த ஒரு சின்ன நாட்டில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனையை அப்படியே விட்டு தான் வேர்ல்டு வார் 1க்கும் அதே மாதிரி 2க்கும் காரணம். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம், அதுதான் ஹிஸ்ட்ரி தெரியும். நான் சொல்றேன், 1 அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை தான், 2 அதே மாதிரி சின்ன பிரச்சனை தான். அது அங்கேயே முடிக்காம இவனுக்கு நான் டீம் அவனுக்கு நீ டீம்னு இந்த கிரிக்கெட் டீம் நடிப்போம், வானம் பூமி நீ எனக்கு நான் உனக்குன்னு. அது மாதிரி டீம் சேர ஆரம்பிச்சோம்னா அது வேர்ல்டு வாரா மாறுச்சு. இன்னைக்கு அதே இடத்துல அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸா இஸ்ரேல் ஆயிடுமோ இல்லை இஸ்ரேல் ஆக்கப்படுதோ? ஏன்னா குழந்தைகள், மகளிர், ஏன் மனுஷங்களே எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு வார் சூழல் போனால் அப்பாவிகள் பாதிக்கப்படுறது எல்லா நாட்டிலையும் தான் உண்டு. நம்ம எந்த நாட்டுக்காரங்களுமே வந்து அவன் சாவட்டும் சொல்ல மாட்டோம். இல்லை, போரை விரும்புபவர்கள் மனிதர்களே அல்ல. கரெக்ட். ஆனால் அந்த போருக்கான ஒரு ஆயுதத்தை மட்டுமே உற்பத்தி பண்ணி அதற்கான வேலையை மட்டுமே ஃபுல் டைமாக செய்கிறவங்களுக்கு அதுதானே வியாபாரம். கடந்த ஒரு 60-70 வருஷமா வேர்ல்டு வாரே நடக்கலையே, அவங்களுக்கு அந்த வேர்ல்டு வார் தேவை இல்லையா? ஸோ அதை நோக்கி தான் எல்லாம் போகிறோம். 80 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா வேர்ல்டு வார் முடிஞ்சு. ஸோ அதை நோக்கி இது செயல்படுதோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் இஸ்ரேலுக்கு ஈரான் பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். ஈரான் வந்து அவங்களோட அந்த நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷனோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 93% முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7500 கிலோ ஃபிசைல் மெட்டீரியல் ரெடியா இது ஈரான் கிட்ட. ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் எனேபிள்டு கண்ட்ரியாக மாறுச்சுன்னா அது இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வார்க்குள்ளே போகிறாங்க. அந்த வார்க்குள்ளே போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரிசைஸாக வந்து அவங்களுடைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்ஸையும் எங்கெங்கெல்லாம் ஹெவி வாட்டர் மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் இருக்கோ அங்கேயும் மிலிட்டரி கேம்ப்ஸையும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஆனால் வந்து இது எல்லாத்துக்குமே தயாராக இருந்த போல இருந்த ஈரான் அந்த தாக்குதலையும் தாங்கிட்டு அடுத்து பதில் தாக்குதலையும் இறங்குறாங்க. இதில் இந்த அயன் டோம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அயன் டோமை ப்ரீச் பண்ணுறதுக்கான வழியை உக்ரைன் கண்டுபிடிச்சி கிளியராக ரஷ்யா அடித்து காமிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஈரான் வந்து அணு ஆயுத பலம் பெற்றால் அது நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் அவங்க இது மாதிரி யோசிக்கிறாங்களா? அமெரிக்காவுக்கு இதில் பெரிய பின்னடைவு இருக்குன்னு எனக்கு தோணலை. ஒரு காலத்தில் 2 பேருமே நண்பர்களாக தானே இருந்தாங்க. இல்லை, அது ஆயில் கிடைக்கும் போது எல்லாருக்கூடயும் நண்பர்களாக தான் இருப்பாங்க அமெரிக்கா. என்ன கேள்வினா வந்து இப்போ வந்து இஸ்ரேல் வந்து அவங்களோட நெய்பர் கூட இருக்கும்போது, அதாவது இப்போ இந்தியாக்கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு இதை பிரயோகப்படுத்த மாட்டாங்க, அட்லீஸ்ட் இந்தியா இதை பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த ரீஜன் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம். பாகிஸ்தான் என்னதான் ஒரு இன்ஸ்டேபிள் எக்கானமியாக இருந்தாலும் இன்னும் அட்லீஸ்ட் அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அதனால் அது பயன்படுத்தப்பட மாட்டாதுன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ஹமாஸ், ஹவுதீஸ், ஹஸ்புல்லாஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேல் கவர்மெண்ட், இந்த பக்கம் இருக்க ஈரான் கவர்மெண்ட், இந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான ஒரு நியூக்ளியர் வார் ஹெட் வந்து ஏதோ ஒரு டெரரிஸ்ட் கைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி போச்சுன்னா அவங்க பிரயோகப்படுத்தினாங்கன்னா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி வச்சிருக்கிற கண்ட்ரியாகவே இருந்தாலும் அவங்க அதுக்கு ரிட்டாலியேட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகிடும். நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோலில் உலகம் இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். அது நியூக்ளியர் வாருக்கு போகிறாங்க இல்லைன்றதை தாண்டி நியூக்ளியர் என்ரிச்சாக ஆயிட்டாங்கனாலே ஒரு கண்ட்ரி இது குளோபல் ஆர்டரை மாற்றும் அப்படின்றது அமெரிக்காவோட கன்சர்ன்.
நாங்கள் நியூக்ளியர் வார் ஹெட் இவங்களுக்கு கிடைச்சிட்டாலே எங்களை அழிச்சிடுவான், இந்த நாடே இருக்கக்கூடாதுன்றது தான் ஈரானோட நிலைப்பாடுன்றது இஸ்ரேலோட பயம். நியூக்ளியர் வாரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு நினைக்குது அப்படின்னா அது வந்து உலகத்திலே வந்து வாழ தகுதியற்ற ஒரு இதாக தானே மாறுது. இல்லை, அவங்க நியூக்ளியர் வார் ஹெட்டை யூஸ் பண்ணிடுவாங்கன்றது இல்லை இங்கே கேள்வி. நியூக்ளியர் வார் ஹெட் யூஸ் பண்ணுறதா இன்னி கூட பண்ணியிருக்கலாம், இவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லைக்கு யாரும் போக மாட்டாங்க, அந்த எல்லைக்கு போக மாட்டாங்க. அதாவது இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு வார்த்தை இருக்குது, அதை நான் சொன்னால் நல்லாயிருக்கும். உலகத்தில் இந்த 80 ஆண்டு காலம், வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 80 ஆண்டு காலத்தில் உலகத்தோட வாரை விட பீஸுக்கு தான் நியூக்ளியர் பாம்ஸ் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 50 ஆண்டு காலத்தில் 1915-14 1945-48 அந்த 40 ஆண்டு காலத்திலேயே கிட்டத்தட்ட 2 உலக போரை உலகம் பார்த்துருச்சு. ஆமாம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 80 ஆண்டு காலத்தில் இவ்வளோ எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், இவ்வளோ சண்டை சச்சரவு இருந்தும் ஒரு உலக போர் கூட உலகம் பார்க்கல. எந்த பெரிய டிவாஸ்டேஷனும் எங்கேயும் பார்க்கல. அங்கங்கே டெரரிஸ்ட்டை பார்க்குறாங்க, அதை க்ளீன் பண்ணுறாங்க, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணமே நியூக்ளியர் பாம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட். என்னன்னா இதை போட்டால் உலகமே அழிஞ்சிடும். அப்போ அந்த லெவலுக்கு எந்த சண்டையும் எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் டிஃபென்ஸுக்கும் டிப்ளமசிக்கும் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிரோஷிமா நாகசாகி, ஆமாம், ஹிரோஷிமா நாகசாகியில் அதோட இம்பாக்ட் நமக்கு தெரியும். அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ செர்னோபில், ஃபுகுஷிமாலெல்லாம் வந்து நம்ம அதை பார்த்துருக்குறோம். ஏன் நம்ம நடத்தின அந்த போக்ரான் டெஸ்ட்டில் கூட அதோட கிராவிட்டி, அது என்ன பண்ண முடியுன்றது தெரியும் இல்லைங்களா? ஸோ அதை அந்த சுவிட்சை தொட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வரைக்கும் ஆபத்தானது ரெட் பட்டன். ஆமாம், ஃபைனல் ரெட் பட்டன் ஆக்சுவலி சொல்ல போனால். அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த கேள்வியும் கிடையாது, வந்து முடிஞ்சிடும் உலகம். ஸோ டேய் அப்படின்னு அந்த ஒரு பயமுறுத்திக்கிட்டு அதனால போர் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வழிவகை தான் இது செய்யும். இப்படி ஒன்று நடந்தால் ஈரானுக்கு வந்து ஒரு சாவர்னிட்டி, ஒரு சுப்ரிமசி வந்துடும். அதை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க, வலுப்பட்டுடுவாங்க அப்படின்றது இஸ்ரேலோட பயம். ஏன்னா அவங்க ஒன்று சேர்ந்துட்டா அது இஸ்ரேலுக்கு பாதிப்பு. இஸ்ரேலால் வந்து அதுக்கு மேலே வந்து காசா ஸ்ட்ரிப்பெல்லாம் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. இவங்க உள்ள இறங்கி அடிப்பாங்க. ஏன்னா கையில் நியூக்ளியர் பாம்பு இருக்குது, நீ அதுக்கப்புறம் தொட்டினா நாங்கள் பாம்பு போட்டுருவோம் அப்படின்ற ஒரு பேச்சு வரும். இதன் மூலமாக யுரேனியம் மூலப்பொருட்கள் அதிகம். ஆமாம், அவங்க கிட்ட வந்து இப்போ கிட்டத்தட்ட 7.5 டன் வந்து ஃபிசன் மெட்டீரியல் வந்து என்ரிச் பண்ணிட்டாங்களாம். 7.5 டன்னு. அதுதான் இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து அவங்க ஃபுல்லி வந்து நியூக்ளியர் கேப்பபிளாக மாறிடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் வந்து அவங்க அந்த இவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் கூட விட்டுருக்காங்க, அட்டாமிக் கவுன்சிலோட ரிப்போர்ட்ஸ்லாம் கூட சைட் பண்ணி இப்போ இல்லைனா எப்பயுமே இல்லை, எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு கதை கட்டுறாங்க. இவன் அன்பிரசிடென்டாக எங்களை அடிச்சிட்டான்னு சொல்லி ஈரான் ரெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட பதில் தாக்குதெல்லாம் பார்க்கும்போது அந்த அயன் டோம் அவங்க உடைச்சது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி உக்ரைன் பண்ணிட்டாங்க. வெறும் ட்ரோன்ஸை வச்சு டம்மி ட்ரோன்ஸை முதல்ல அனுப்புறது, அதில் வந்து டயன் ட்ரோன்ஸ் அந்த நம்ம வச்சிருக்கோம் S-400 அந்த மாதிரி அதை அட்டாக் பண்ணும். அந்த கேப்பில் வந்து ஆயுதம் தாங்கிய ட்ரோன்ஸ் நாட்டுக்குள்ளே போயிடுது. இதுதான் வந்து இப்போ அயன் டோம்ஸை உடைக்கிறதுக்கான புது ட்ரிக்காக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில், நீ பழைய ட்ரிக்கு ட்ரை பண்ணி ஆனால் அதை விட பழைய ட்ரிக் வச்சு முடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொல்லிக்கூட அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த அயன் டோம்ஸ் எல்லாத்தையும் வெறும் ட்ரோன்ஸ் உடைக்குது. ஸோ அந்த இதான் நடக்குது இங்கே இஸ்ரேலையும் ஈரான் அதை தான் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறேன். இந்தியா யார் பக்கம் நிற்க போகிறது, இஸ்ரேல் பக்கமா ஈரான் பக்கமா? ஏன்னா 2 நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படியான வர்த்தக உறவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஒரு பக்கம் ஈரானில் இருந்து எண்ணெய் வளங்களை வந்து நம்ம வந்து அதிக அளவில் வந்து பெறுறோம், அதையும் நம்ம வந்து முக்கியமாக பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து அங்கே சியோனிசம், இங்கே இருக்கக்கூடிய எப்படி சில ஆட்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்தியா யார் பக்கம் தான் நிற்க போகுது? இல்லை, ஒரிஜினலாக இந்தியாவோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் முக்கியமாக ஜவஹர்லால் நேரு வந்து இந்தியாவுக்கு ஒரு பாலிசி கொடுத்துட்டு போனார். ரொம்ப அழகான பாலிசி, நான் அலைன்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணிசேரா நாடுகளாக இருங்க, உலகத்திற்கே அமைதி கொடுக்க போகிறது இந்தியா தான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து வேர்ல்டு வாரில் பங்கெடுத்துக்கிட்டவங்க. நாங்கள் பிரிட்டனுக்காக தான் பங்கெடுத்துக்கிட்டோம். இந்தியா என்றைக்குமே வேர்ல்டு வாரோட அந்த 2 குரூப்பில் அலைடு பவர்ஸ் ஆக்சஸ் பவர்ஸ்க்குள்ள நாங்கள் வரவே இல்லை. இந்த உலகத்திற்கு வந்து ஒரு அமைப்பு, ஒரு அமைதியை கொடுக்க முடியும்னா அது இந்த என்ஐ மூவ்மெண்ட் தான், நான் அலைடு பவர்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மூவ்மெண்ட். ஆனால் காலத்தின் சுழற்சியில் முக்கியமாக இந்த பொருளாதார கொள்கைகள், கம்யூனிசத்தோட வீழ்ச்சி, கேபிட்டலிசத்தோட எழுச்சி, இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு, எல்லாருமே வந்து யூஎஸ் பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. ஏன்னா இன்னைக்கு புட்டினே போய் ட்ரம்ப் கூட உட்காந்து தான் காஃபி சாப்பிட்றாரு. அந்த அளவுக்கு வந்து கேபிட்டலிசத்தையும் ஒரு சேர யூனிபோலர் ஆக்சஸாக உலகத்தை மாற்றிடுச்சு அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு உண்மை. இன்னைக்கு இதுதான் வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னும் போது யூஎஸ்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் எப்பயுமே இந்தியாவுக்கு அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணுற ஒரு நாடு. ஸோ இஸ்ரேலை அட் எனி காஸ்ட் வந்து பகச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பகச்சிக்க கூடாது, டிப்ளமேட்டிக்காக பகச்சிக்கவும் மாட்டாங்க. அந்த அதர் ஹேண்ட் ஈரான் எடுத்திங்கனாலும் சரி, ஈரான் ஈராக்லாம் நமக்கு வந்து ஹிஸ்டாரிக் அலையன்சஸ். அவங்க வந்து சரித்திர காலத்தில் இந்த வேர்ல்டுக்குலாம், இந்த வேர்ல்டு ஆர்டருக்கு முன்னாடியிலேருந்தே நம்மளும் அவங்களும் போக்குவரத்து வச்சுட்டு இருந்த பெர்ஷியன்ஸ். அப்போ அவங்களையும் நம்ம புறம் தள்ளக்கூடாது. ஸோ இந்தியா அந்த விஸ்வகுருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு அமைதியை நிலைநாட்டுறதுக்கு
2 பேருக்கும் சமாதானப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். பட் எனக்கு என்னமோ இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் அப்போ எல்லாரும் எடுத்த ஸ்டாண்டை பார்க்கும்போது இந்தியா ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு ஒரு பயம். ஏன்னா எப்பயுமே நமக்கு அன்கண்டிஷனல் தர ரஷ்யாவே உங்களுக்குள்ளே பேசிக்கங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக, இந்த 20 ஆண்டு காலமாக, பர்டிகுலராக 1-2-3 அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா யூஎஸ் இந்தியா ஃபோக்கஸ் ஃபுல்லாக அலைன்டு. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தானுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் காமிக்கிறாரு. ஸோ என்னமோ இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்துச்சு வேர்ல்டு வைடாக டிப்ளமசியில், அது சரிவுதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. இந்த நேரத்தில் இந்தியா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். இந்த போரை நிறுத்தி 2 பேரையும் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு போகிறது இந்த வாட்டி இந்தியாவாக தான் இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை இந்தியா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன். இஸ்ரேலின் தாக்குதல் என்பது ஈரான் மக்களுக்கு எதிரானதல்ல, அங்க இருக்கக்கூடிய தீய சக்திகளுக்கு எதிரானது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இஸ்ரேலின் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அவர் வந்து ரொம்ப கிளவராக ஸ்மார்ட்டாக ஒரு பொலிட்டிக்கல் கார்டு ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து கேப்ஸே விடலை, நோ கேப் லெஃப்ட் சொல்லுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 78 பேர் இறந்து போனவங்க இல்லை மக்கள் தானே. எங்களுடைய டார்கெட் என்னன்றது சொல்றாரு. கொலாட்ரல் டேமேஜ்ன்றது வேற. ஒரு அட்டாக் பண்ணும்போது நாங்கள் எந்தெந்த பாயிண்ட் அட்டாக் பண்ணோம், எதுக்கு இந்த இடத்த அட்டாக் பண்ணோம், நாங்கள் வந்து உங்களுடைய நியூக்ளியர் வார் ஹெட்ஸை இல்லை என்ரிச்மெண்ட் பிளான்ட்ஸை இல்லை வந்து ஹெவி வாட்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை தான் டார்கெட் பண்ணோம். மிலிட்டரி கேம்ப்ஸை டார்கெட் பண்ணோம். நாங்கள் சிவிலியன் ஏரியாஸை டார்கெட் பண்ணலை. இது எங்களுடைய ப்ரொசீஜர், இதுதான் எங்களுடைய ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு தெளிவாக ஒரு கொடுக்குறாங்க இல்லைங்களா ஒரு அவுட். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்மார்ட்னஸ். அதை நெதன்யாகு சரியாக பண்ணிட்டாரு. இதுக்கு கூட யாருக்காவது டேமேஜஸ் ஏற்பட்டால் அது வந்து கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு எதிரானவங்க இல்லை, எங்களுக்கு இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது இது டியூ கோர்ஸில் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள அந்த மக்களே வந்து அந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கோ, ஏன் அப்படி தான் நமக்கு நியூக்ளியர் வேணுமா, அமைதி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் அப்படி தானே சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் டியூ கோர்ஸில் போடுறதுக்கோ, இல்லை வாரே நடந்தாலும் ஆட்சியாளருக்கு ஒரு அழுத்தம். ஆமாம், வாரே நடந்து முடிஞ்சாலும் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று எழுதுவாங்க. அப்போ இல்லைங்க இஸ்ரேல் மேலே தப்பு இல்லை, அவங்க நியாயமாக தான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கதை எழுதுறதுக்கு இது எதுவாக இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி கரெக்டான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. மேபி சிந்தூர் ஆப்ரேஷன் நம்ம இந்த மாதிரி ஒரு ரொம்ப கிளியராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மிஸ் பண்ணிட்டோன்னு கூட சில கிரிட்டிக் சொல்கிறாங்க. கற்றுக்க வேண்டியது தான் இஸ்ரேல் கிட்ட. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கூட பண்ணுங்க. நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.